Hi viewers, welcome back to AMUDHA'S kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருள் 1 கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த ஜவ்வரிசி 1 கிளாஸை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அங்கே பாருங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் கடலை இருக்குல்ல, நிலக்கடலை இருக்குல்ல, அதை 1/2 கப்புங்க. அது கொஞ்சம் நல்லா வறுத்து கொஞ்சம் தோலோடையே போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிட்டேன். 1 வெங்காயம் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய் சன்னமாக தருமி வச்சுக்கிட்டேன். இதுக்கு சோடாப்பு கொஞ்சமாக தேவை. ஒரு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூனு, நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ. அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியை வடிகட்டி நல்லா கெட்டியமாக எடுத்து அதே கிண்ணியில் வச்சாச்சு. இதுக்கு இன்னொன்று முக்கியமான பொருளுங்க, ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி மசைச்சி வச்சுக்கணும். இந்த ஜவ்வரிசியில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வடை சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ஜவ்வரிசி வடை. சாப்பிட்டு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு, வெங்காயத்தையும் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட போகிறோம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு. அதில் சோடாப்பு புரிந்ததையும் போட்டாச்சு. அந்த கடலையை வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பொடி பண்ணி அதையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பும் போட்டுக்கணும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பிசையணுங்க. நல்லா பிசைங்க, சாதாரணமாக கிடையாது, நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாம் அந்த பொடி, உருளைக்கிழங்கு, ஜவ்வரிசி எல்லாம் கலக்கணும். ஃபுல்லாக நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த வடை சூப்பராக வரும். இன்னொன்று இதில் மெயின், தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனா விழுந்து போயிடும், வரவே வராது. அதுக்கு தான் மெயின்னு சொல்கிறேன். வாட்டர் ஊற்றாதீங்க. ரெடி ஆயிடுச்சு மசாலா, அந்த பிசைஞ்சு வச்சது. இப்போ ஆயில் கடாயில் எடுத்து ஒன்றா தட்டி போட்டோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் வடை. அவ்வளோதான், ஈஸியாச்சு. நம்மளுக்கு பசங்களுக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிரும். ஒவ்வொரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் செஞ்ச ஜவ்வரிசி வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். அப்படியே சவந்து சாப்பிட்டிங்கனாலே அப்பா மாமூல் வடை மாதிரி இருக்காதுங்க. ஜவ்வரிசி வடை தான். ஓகேவா வீவர்ஸ், பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு 4 பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத போண்டா மாதிரி கூட போட்டோம். நாங்கள் பக்கோடி ரவுண்டாக போண்டா மாதிரி சைஸ் கூட நம்ம பசங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம. ஓகே வீவர்ஸ், எங்கள் ஜவ்வரிசி வடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.